ராகி கிச்சடியை அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பருங்க. ஆளுக்கு ஒரு கப் எடுத்து சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிருங்க. ஒரு பவுல் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து கத்திரிக்காய் சட்னி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் சட்னி வந்து இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு. வீடியோ வந்து கத்திரிக்காய் சட்னி வந்து அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள். அப்படியே கரண்டி விட்டு எடுத்து பார்க்கலாங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? நமக்கு ஒரு துளி கூட ஒட்டாதுங்க. இப்படி எடுத்து நம்ம வச்சோம்னா ஸ்பூனில் ஒரு துளி கூட ஒட்டாது. அதே மாதிரி நம்ம கையை கொண்டு எடுத்தாலும் நம்ம கையிலையும் ஒட்டாதுங்க. பார்த்தீங்களா? சூப்பராக கிடச்சிருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி உப்புமா பண்ண போகிறாங்க. ராகி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்லாம் போட்டு நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு இன்றைக்கி பண்ண போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராகி உப்புமா பண்ணாங்கன்னா சிலவங்க வந்து கையில் ஒட்டும் பிசு பிசுன்னு. அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணும்போது நம்ம ரவை கிச்சடி பண்ணுற மாதிரி ராகி கிச்சடி பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, நைட்டு டின்னரு எல்லாமே வரும். ஒரு நாள் டு ஒரு நாள் போடுவேன். பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள். வாங்க ராகி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ராகி உப்புமா பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனு, அது இல்லைன்னா கடாயி எதுனாலும் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ராகி உப்புமா பண்ணும்போது கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி பண்ணணுங்க. நம்ம ராகி எந்த அளவுக்கு எடுக்கமோ அந்த அளவுக்கு ரவை எடுத்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டவே செய்யாது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை, ஒரு கப்பு ரவைங்க. ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன். ஒரு கப்பு ராகி மாவு எடுக்க போகிறேன். எந்த கப்பால் நம்ம எடுக்கமோ அதே கப்பால் எல்லாமே எடுத்துக்கணுங்க. தண்ணி அளவு, அப்புறமா ரவை, ராகி எல்லாமே அதே கப்பால் எடுத்துக்கணும். நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அம்மா மகள் சேனலில் ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்தாங்க. இப்போ ஃபாலோவர்ஸ் இல்லாமலே போயிட்டாங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை. எந்த ரெசிபி வீடியோ வேணாலும் அம்மா மகள் சேனலில் கிடக்க பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இனி தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள். ஒரு நாள் டு ஒரு நாள் நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை வந்து நல்ல வாசனை வந்துருச்சுங்க. நல்லா வறுபட்டால் தான் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாது, நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கங்க ரவையை. இப்போ வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மணல் மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய்யுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ராகி மாவை போட்டு வறுத்துக்கலாம். அதே கப்பால் ஒரு கப்பு ராகி மாவுங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வறுத்து எடுத்துக்கணுங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ராகி மாவும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கட்டி இல்லாமல் அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பராக வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா மணம் வந்துருச்சு. இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு. ராகி மாவையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வெந்நீர் சூடு பண்ணிடலாம். வெந்நீர் சூடு பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம வதக்கி எடுக்கணுங்க எல்லாத்தையும். நம்ம எந்த கப்பால் மாவு அளந்தோமோ அதே கப்பால் 4.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. 4.5 கப்பு தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சூடு பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லா கட்டி படியாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க உப்புமா வந்து. 2 கப்பு ஆட் பண்ணியாச்சு. 3 கப்பு, 4 கப்பு, 4.5 கப்புங்க. கரெக்டான தண்ணி அளவு வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம கிளறி வச்சுட்டு தாளிசம் பண்ணிடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை கீழே இறக்கிட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் 2 அடுப்பு வைக்கிறதா இருந்தால் 2 அடுப்பில் இருந்தால் ஒரு அடுப்பில் நம்ம தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நான் ஒத்த அடுப்பு வச்சு பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட்டு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 2 அடுப்புனாக்கே பக்கத்தில் இருக்க அடுப்பில் வெந்நியை ஊற்றி விட்டு இங்கே இதில் வெங்காயம்லாம் வதக்கக்குள்ளே வெந்நீர் சூடாயிருங்க. அப்படி எடுத்துக்கோங்க. எனக்கு இடம் பத்தாதனால நான் சிங்கிள் அடுப்பு வச்சு வச்சுருக்கேன். இதை இறக்கிடலாம். இறக்கி அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சேன்னா கொஞ்சம் ஆறாமல் இருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான பொருள் வந்து 1/2 ஸ்பூன் கடுகுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனுங்க. உளுந்தம்பருப்பு வந்து நிறைய போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கணுங்க. ஜீரகம் போட்டீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டைஜஸ்டனும் ஆயிருங்க. அதனால் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரகம் போட்டிங்கன்னா. இதில் வந்து முந்திரி பருப்புங்க, ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதையும் இதில் போட்டே ஃப்ரை பண்ணிடலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் வதங்கும் போதே போட்டுருங்க. நல்லா செவந்து வந்துடும் முந்திரி பருப்பு வந்து. வேலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இஞ்சிங்க, ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 3 பச்சை மிளகாய், இதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் வந்து கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை தழை போட்டிருக்கேன். வேலை நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இதையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். காய்கறி எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். ஏன்னா நம்ம ரவையும் ராகி மாவையும் போட்டு வேக வைக்கும்போதே அது நல்லா வெந்துருங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸுங்க, ஒரு 4-5 பீன்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கேரட்டு, ஒரு கேரட்டு, பட்டாணிங்க, ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் போடணும், ஆனால் அது ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். இது கொஞ்சம் வதங்கவும் நம்ம அதை போட்டுடலாம். இதில் உப்பு போட்டுக்கலாம். காய்கறி வந்து உப்பு போட்டாச்சு. இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கேப்சிகமும் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து கேப்சிகங்க, ஒரு கேப்சிகத்தில் பாதி எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா வந்து ஒரு தக்காளிங்க, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சட்னி வந்து கத்திரிக்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், எல்லாமே நல்லாயிருக்குங்க இந்த கிச்சடிக்கு வந்து. இது வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணுறதுனால கிச்சடின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் நல்ல ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட வந்து நம்ம ரவையும் ராகி மாவையும் போட்டு கிண்டிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் வந்து. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம்.
உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறமா ராகி மாவையும் ஆட் பண்ணிடலாம். தாராளமாக 5 பேர் கூட சாப்பிட்லாங்க. மசாலா கூட போட்டு இந்த மாதிரி பிரட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றிக்கணும். பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெந்நீர் ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு வெந்நீரை ஊற்றிக்கணும். அப்படியே சூடான வெந்நீரை ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது, கிண்டி கொடுத்துட்டு ஊற்றிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லா ஜம்முன்னு வந்துடுங்க. ராகி மாவு கிச்சடி ரெடி. மிச்சம் இருக்க தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கடாய் கொஞ்சம் சின்ன கடாயினோன்னா புறத்தையும் ஊற்ற முடியல. தண்ணியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக விட்டுடணுங்க. வேக விட்டிங்கன்னா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு ஃபஸ்ட்டு போட்டது காணாது, கொஞ்சமாக உப்பு போட்டு கிண்டிக்கலாம். கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சிடணும். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. ரவா கிச்சடி அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வெந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் வேகட்டும், சூப்பராக கிடச்சிரும் உங்களுக்கு. ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் அப்படியே நம்ம மல்லித்தழையை தூவி கிண்டி இறக்கணும்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தழை தூவி வச்சு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய்யுங்க. லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. தண்ணியெல்லாம் நமக்கு கரெக்டான அளவுக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம தண்ணியில் கையை வச்சுட்டு அதில் முக்கினோம்னா நமக்கு கையில் ஒட்டக்கூடாதுங்க. ஒட்டுச்சுன்னா நமக்கு வேகலைன்னு அர்த்தம். ஒட்ட மாட்டேக்கு பாருங்க. இந்த மாதிரி கிடைக்கணும். இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நம்ம இறக்கிடணுங்க. இது கொஞ்சம் ஆறிட்டுனா அது கொஞ்சம் இருவும், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே இறக்கிடலாம் கீழே. அருமையான சுவையில் ராகி கிச்சடி ரெடிங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம அதை ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ராகி கிச்சடியை அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பருங்க. ஆளுக்கு ஒரு கப் எடுத்து சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிருங்க. ஒரு பவுல் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். 6-7 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு கிடச்சிருக்கு.
இப்போ இதுக்கு வந்து கத்திரிக்காய் சட்னி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் சட்னி வந்து. இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு. வீடியோ வந்து கத்திரிக்காய் சட்னி வந்து அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள். ராகி உப்புமாவும் அம்மா மகள் சேனலில் வரும். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு வந்து அம்மா மகள் சேனலில் வருங்க. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் அக்னி சமையலில் வரும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். அப்படியே கரண்டி விட்டு எடுத்து பார்க்கலாங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? நமக்கு ஒரு துளி கூட ஒட்டாதுங்க. இப்படி எடுத்து நம்ம வச்சோம்னா ஸ்பூனில் ஒரு துளி கூட ஒட்டாது. அதே மாதிரி நம்ம கையை கொண்டு எடுத்தாலும் நம்ம கையிலையும் ஒட்டாதுங்க. பார்த்தீங்களா? சூப்பராக கிடச்சிருக்குங்க. எம்மி எம்மி ராகி கிச்சடி ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம். ராகி கிச்சடி சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் சட்னிக்கும் ராகி கிச்சடிக்கும் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.